திருமணத்துக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஆஞ்சநேயரை கும்பிடாதீங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பிரம்மச்சாரியாவே தான் இருந்துகிட்டு போணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு சில பேர் முருகரை வழிபாடு பண்ணாதீங்க, 2 பொண்டாட்டி வந்துரும் அப்படின்றாங்க. ஏன் சார் இதெல்லாம்? இதெல்லாமே அவங்க உண்மை கிடையாதுங்க. யாரை கும்பிட்டாலும் யாரை கும்பிட்டாட்டி என் ஜாதகத்தில் என்ன விதியோ அதுதானே நடக்க போகுது. நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிடாதீங்க, அவரை கும்பிடாதீங்க, இவங்கள தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்னா உளுந்து வடை மாலை போடுங்க, உளுந்து வடை மாலை போடுங்க, வெற்றிலை மாலை போடுங்க. இதெல்லாம் செஞ்சால் அப்போ வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கு ஆஞ்சநேயரை கூப்பிட்டுக்கிறது. அதே மாதிரி தான் முருகன். அது மாதிரி தானே முருகனுடைய நோக்கம் என்ன? 2 முன்னாடி கட்டுறதா நோக்கம் அல்ல. அவர் வந்தது நோக்கமே என்ன அப்படின்னா, சூரனை வதம் பண்ணுறதுக்காகத்தானே வந்தார். இங்கே வதம் பண்ணுறதுக்காக வந்தவர் தானே முருகன். அப்போ இங்கே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இது எல்லாமே இந்த கதையோடு கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை திணிக்க வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு அப்படியே இருந்து போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, என் ஜாதகத்தில் என்ன விதி இருக்கோ அதன்படி நடக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற கான்சியஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணால் கும்பிடலாம், எதை வேணால் கும்பிடாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாட்டி என் வாழ்க்கையில் என்ன ஃபிக்ஸடாக அது நடந்தே தீருங்க.